அண்மை செய்தி சென்னை பல்லாவரம் அருகே காதலித்த காதலி வீட்டிற்கு சென்று தாய் கண் முன்னே காதலியை கத்தியால் வெட்டியதோடு தன்னைத்தானே கழுத்தை அறுத்துக்கொண்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். பல்லாவரத்துல காதலித்த அந்த காதலி வீட்டுக்கே சென்று தாய் கண் முன்னே காதலியை வெட்டியதோடு தானும் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தான் தற்போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய செல்வம் என்பவர் பழைய பல்லாவரத்தில் வாடகைக்கு வீட்டில் தங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சுற்றி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில அந்த பல்லாவரம் தனியார் பள்ளி அருகே அவர் வேலை சென்று கொண்டிருந்த போது பள்ளி விட்ட நேரத்தில் அந்த ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயதுடைய சிறுமியை பார்த்துள்ளார். அதன் பிறகு அந்த சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் பின்னாலே தொடர்ந்து அந்த பெண்ணை காதலிக்குமாறு தொடர்ந்து தொந்தரவு செய்துள்ளார். இது சம்பந்தமாக அந்த பள்ளி மாணவி தன் பெற்றோருக்கு சென்று இது போன்ற ஒரு நபர் தன்னை பின்தொடர்ந்து காதலித்து வற்புறுத்துவதாக தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் பெற்றோர்கள் பாதுகாப்பாக பள்ளிக்கு தினந்தோறும் விட்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் 2-3 நாட்களாக பார்க்க முடியாத காரணத்தால் நேரடியாக அந்த பெண் வசிக்க வீட்டுக்கே சென்று அந்த பெண் தாயிடம் அதாவது பெண்ணிடம் பேச வேண்டும் என கூறியுள்ளார். அவர் தாய் கூச்சலிடவே கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த பெண்ணின் கழுத்தில் வைத்துக் கொண்டு நிறுத்தியுள்ளார். அக்கப்பகுதியில் வந்த நேரத்தை பார்த்து அந்த பெண்ணை வெட்டியதோடு தானும் கழுத்தை எடுத்துக்கொண்டு ரத்த வெள்ளத்தில் அங்கேயே சென்றுள்ளார். இதை பார்த்த உடனேயாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகாரளித்தபடி போலீசார் நேரடியாக இருவரையும் மீட்டு குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அந்த பள்ளி மாணவிக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் தீவிர சிகிச்சை என்பதால் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அந்த செல்வம் என்ற நபரை தற்போது சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்லாவரத்தில் காதலித்த பெண் வீட்டுக்கே சென்ற தாய் கண் முன்னே பெண்ணை வெட்டியதோடு அவரும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அவர் மீது போக்சோ உட்பட 5 வழக்குகள் பதிவு செய்து பல்லாவரம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.